பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வருகிற மார்ச் மாதம் 2ஆம் தேதி நடக்கின்ற வேதாகமம் தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றபடியினால் சேர விரும்புகிறவர்கள் உடனே சேரவும், கர்த்தருடைய வார்த்தையிலே வளரவும், தேவ சத்தத்தை கேட்கவும், தேவனுடைய தரிசனத்தை காணவும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யவும், கிருபா வரங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆவிலே பலப்படவும் இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் அன்புடன் தெரிவிக்கிறோம். ஆகையினாலே தாகமுள்ளவர்கள் வந்து சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை புதுக்கோட்டையிலே மார்ச் 2 முதல் 19 வரைக்கும் நடக்கின்றது. ஆகையினாலே வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யாத்திராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24-25. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்ரால் கற்களான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பதாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். 26 வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். பாருங்கள், சிப்ரால் உடனே ஒரு நடவடிக்கை எடுத்தான். ஒரு கற்களான கல் எடுத்து தன் மகனுடைய நுனித்தோலை அறுத்து தன் புருஷனுடைய பாத்தில் எரிந்து, இவர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்பதை உறுதிப்படுத்தினார். தேவன் தான் அழைத்துக் கொண்டு வந்து பல அற்புதங்களை மோசை கொண்டு செய்தார். ஆனாலும் பாருங்க, மோசைக்கு ஒரு காரியம், கர்த்தர் அவனை வழியிலே கொல்ல பார்த்தார், அடிக்க பார்த்தார். ஆனால் சிப்ரால் காப்பாற்றின சிப்ராலை மோசைக்கு கர்த்தர் தூதனாய் வைத்தார். இன்றைக்கு எந்த ஆபத்தில் எத்தனை பேர் சிக்கியிருக்கிறார்களோ அவர்களை காப்பாற்றுகிறதற்கு உங்களை தூதனா வைப்பார். இல்லை என்றால், நானே ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன், நானே ஒரு போராட்டத்தில் சிக்கியிருக்கிறேன் சொல்றீங்களா? இன்னைக்கு ஒரு தூதனை கர்த்தர் உங்களுக்கு அனுப்ப போகிறார். சொல்லும்போது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன், இயேசுவின் வல்லமையுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன். நிச்சயம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தூதனா வைக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இல்ல, உங்களை மற்றொரு தூதனா வைப்பார், உங்களுக்கு ஒரு தூதனை கட்டளையிடுவார். இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பேசுகிறதற்கு எனக்கு பரிந்து பேசுகிறதுக்கு, சிபாரிசு செய்கிறதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கர்த்தர் இருக்கிறார். மகனே, கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமா நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க, நீங்க சாட்சி சொல்வீங்க. உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும்படி கர்த்தர் கிருபை தருவார். பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. உங்கள் கால்களை மான்கால்களை போல பலப்படுத்துகிறார். காலில் இருக்கிற பலவீனங்கள் மாறுது, பலவீனங்கள் முறிக்கப்படுகிறது. கர்த்தர் சுகமாக்குறார். இயேசு நாமத்தில் கண்கள் அற்புதங்களை காணட்டும், தடைகளை உடையட்டும். ஆண்டவரே, ரத்தத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன், அதிசயத்தை செய்யும். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen. God bless you. Have a blessed day.